வணக்கம். யாமிருக்க பயமே. இன்று நாம் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 12 ராசிகளின் முதல் ராசியான மேச ராசியின் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்பு என்னுடைய தனிப்பட்ட ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த இடத்தில் பகிர விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த இடத்தில் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இந்த காலத்தில் இந்த ராசி பலன்கள், ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு. அதாவது ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், மழை வர மாதிரி இருக்குது, கொடை எடுத்துகிட்டு போங்க, இந்த ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே முன்னெச்சரிக்கை. அதே மாதிரி தான் இந்த ராசி பலனும் ஒரு முன்னெச்சரிக்கை. சரிங்களா, வாங்க இப்போது மேச ராசியின் நவம்பர் மாத பொது பலனை பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மந்தில் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 15 நாள், செகண்ட் 15 நாள். ஃபஸ்ட்டு ப்ளஸ்லாம் என்ன, அடுத்து மைனஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ப்ளஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணம் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பண ரீதியான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நடக்கும். பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களோட தேவைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தி அடையும். செகண்ட் பாசிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் போடுற எஃபெக்ட் அந்தளவுக்கு நவம்பர் மந்தில் உங்களோட ஒர்க்கில் நல்ல எஃபெக்ட் போடுவீங்க. அதனால் நல்ல முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும். அதை பார்த்துட்டு உங்களோட மேலதிகாரியை கூப்பிட்டு வச்சு உங்களை பாராட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நல்லா நடக்கும். நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இந்த மந்த்து நல்லா முன்னேறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயமும் உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயமும் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த மந்தில். சரிங்களா, அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணலாம். நவம்பர் மந்தில் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை நாட்களாக ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா இந்த மந்த் அப்படி இருக்காது. ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, பெட்டராக இருக்கும். ஒரு ரொமான்டிக்கான மந்த்துன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இந்த காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மந்த்து ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் குறைஞ்சு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. இந்த மந்த்து ஒரு ரொமான்டிக்கான மந்த்துன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, இந்த மந்தில் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வெளிநாடு பயணம் மேற்கொள்ள முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓகே, நவம்பர் மந்தில் இருக்கிற பாசிட்டிவ் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கடின உழைப்பை கொடுத்து படிக்க வேண்டும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட கடின உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு மட்டும் படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் தான். என்னடா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், பணம் நிர்வாகத்தில் மேக்ஸிமம் நீங்கள் மணி சேவ் பண்ணுறது பெட்டர். சரிங்களா, எந்த அளவுக்கு மணி ஃப்ளோ இருக்குதோ அந்தளவுக்கு கொஞ்சம் செலவுகளும் விரயங்களும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாபில் நீங்கள் நல்ல கடினமாக உழைக்கணும். உங்களோட மேலதிகாரிகளோட விஷயத்தில் வாக்குவாதம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது பெட்டர். சரிங்களா, இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன விஷயந்தான். அது எல்லாமே இப்போ ஆப்போசிட்டிவாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களே கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கனாலே போதும். உங்களோட கடின உழைப்பை கொடுங்க. கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே அந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. இந்த மந்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எதிரிகளிடத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. அப்படியே நல்லவங்க மாதிரியே பேசிக்கிட்டே வருவாங்க, அப்புறம் நம்மளை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இருங்க போதும். 2024 நவம்பர் மாதத்தில் மேச ராசியை பொறுத்தவரையும் ஒரு கலவையான பொது பலன்கள் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா மாத தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கும். உடனடியாக மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைப்படும். யோசிக்காமல் மருத்துவமனைக்கு சென்று தேவையான மெடிசன்ஸு எடுத்துக்கிறது பெட்டர். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சரிங்களா, ஒரு நல்ல உணவு இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மந்தில் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் மட்டும் கேர் பண்ணிக்கிங்க. இந்த மந்த்து உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். சரிங்களா, எந்த நேரத்துலையும்
ஹெல்த் வைஸ் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, அவ்வளோதான். ஓவரால் இந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் இருக்கும். அதையும் தாண்டி உங்களோட எஃபெக்டை போட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? ஓகே, ஓவரால் இப்போ டோட்டலாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேன்னொன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கஷ்டம், சிக்கல்னு சொன்னோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு ரெமெடி மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு போயிடுறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதாவது தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை, இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். என்ன வேணாலும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது புது உடை வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ பண்ணுங்கள். இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை தாராளமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இந்த பரிகாரம் மேச ராசி மேச லக்னம் 2 பேருக்குமே பொருந்தும். அதனால் தாராளமாக 2 பேருமே பண்ணலாம். ராசி இல்லாமல் லக்னம் இல்லை, லக்னம் இல்லாமல் ராசி இல்லை. அதனால் ராசி லக்னம் 2த்துக்கான பலனையும் பார்த்துக்குங்க. வாங்க இப்போ ரிஷப ராசியின் பலன்களை பார்க்கலாம். அன்பு உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சாதகமாக இருக்கும். எப்போதுமே நான் ஒரு மாதத்தை 2ஆக பிரிச்சுப்பேன். முதல் 15 நாள், அடுத்த 15 நாள் தான் பலன் கொடுத்துருந்தேன். ஆனால் ரிஷபராசி நேயர்களுக்கு மட்டும் சமமாக எல்லாம் கலந்த கலவையாக தான் கொடுக்க போகிறேன். மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கிற பண நெருக்கடிகள், பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். நிதி ரீதியான நீங்கள் மிகவும் சாதகமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. ஒரு நல்ல பணம் வந்து உங்களுக்கு பெருக போகுது இந்த மாதத்தில். சரிங்களா? இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமமான நிதி பலன்களை பெறுவீங்க. நல்லா வந்து மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து இருக்கும். லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்போ முன்னேறுவோம்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வாய்ப்புகள் அனைத்தும் தேடி தேடி வரப்போகிறது. அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் 15 நாட்களுக்கு மட்டுமே உங்களுக்கு சாதகமான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் சரியான முடிவு எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருகிறதோ அதே மாதிரி செலவுகளும் அதிகரிக்கும். அந்த காரணத்தினால் முடிந்தவரையும் சேமித்து வையுங்கள். ஏனென்றால் அதிகமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக நிச்சயம் பலன் கிடைக்கும். உங்களோட மேனேஜரே கூப்பிட்டு உங்களோட பாராட்டுவார். இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்குலாம் வந்து கிடைக்கும். ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து கடினமாக நீங்கள் உழைச்சாகணும் இல்லையா? இந்த நேரத்தில் உங்களோட கடின உழைப்பை போடும்போது அவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுவாங்க. இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டு இருக்கவங்களுக்கு, இதே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களோட திறமைக்கு ஏற்றவாறு முன்னெடுத்து செல்வீங்க. வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். சில புதிய நபர்கள் தொழில் ரீதியான பல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. உங்களோட திறமை இத்தனை நாள் வந்து பெருசாக உங்களோட திறமையை வெளில காட்டியிருக்க மாட்டீங்க. இதுக்கு மேலே உங்களோட திறமைகள் அனைத்தும் வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் உங்களோட படிப்பில் அடிக்கடி தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் இருந்து உங்களோட கவனம் சிதறக்கூடாது. சரிங்களா? கவனமாக உங்களோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சண்டை சச்சரவு அது மாதிரியான பிரச்சனையில் தலையிடாதீங்க. உங்களோட பிரச்சனைகளில் வெளியாட்களோட குறுக்கீடு இருக்கும் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு பயங்கர கோபங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை மாதிரியான பிரச்சனைகளேருந்து விலகி படிப்பில் கவனம் செலுத்துங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி, குடும்பத்தாருடன் மிகவும் ஒற்றுமையாக இருப்பீர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதுவும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தில் விலகி மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். லாஸ்ட் ஒன்று ஹெல்த்து. இந்த நவம்பர் மாதத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் பலவீனமாக தான் இருப்பீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அவுட் சைட் ஃபுட்டு அது மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறது தவிர்த்துக்குங்க. ஓவர் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மந்தில். அதனால்
மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாது. கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் ஏற்படும். சரிங்களா? ஓகே, ஓவரால் 2024 நவம்பர் மாதத்தில் ரிஷபராசி பலன்களை பார்த்து முடிச்சாச்சு. இந்த மாதம் ஃபுல்லாகவே ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏற்றம் ஓகே, தாழ்வுங்கும் போது சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் ஒரே ஒரு சின்ன ரெமெடி மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. நவம்பர் மாதத்தோட தொடக்கத்திலேயே ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, நவம்பர் மந்தில் வர முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மோதிர விரலில் ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றம் மட்டுமே இருக்கும். இந்த மாதம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு சாதகமான மாதம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் பாதகங்கள் இருக்கும். அதை நான் சொல்கிற விஷயங்களை கவனித்து நீங்கள் அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகம் மட்டுமே இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டில் சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடிஸும் நான் கொடுக்குறேன். உடனே யாரும் ஃபியர் ஆக வேண்டாம். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாகவே இருக்கும். ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறத விட ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதமே என்னை பொறுத்தவரையும் எவ்வளோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதம் பெட்டர்னால் நிறைய சந்தோஷமும் கிடைக்கும், ஒரு சில அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு அது ஒரு ஈக்குவலாக ஆகிடும். இதே நம்ம பேலன்ஸ்டான ஒரு மந்த்துன்னு பார்த்தோன்னா கஷ்டங்கள் இருந்தால் கஷ்டங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கும், சந்தோஷங்கள் இருந்தால் சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். சந்தோஷங்கும் போது ஓகே, பட் கஷ்டங்கும் போது நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கவே முடியாது. அதனால் ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமே பெட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேமிலியை பொறுத்தவரையும் இந்த மந்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் மட்டும் இருக்கும். அது இமீடியட்டாக என்னென்னு பார்த்து நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மந்தில் ஃபேமிலியை பொறுத்தவரையும் வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், நல்லாவே போகும். சிறு சிறு பிரச்சனைகள் தான், அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டால் தான் ஊதி பெருசாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி ஃப்ளோவை பொறுத்தவரை இந்த மந்த்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நல்லாவே பணவரவு இருக்கும். இந்த மந்தில் பார்த்திங்கன்னா நிறைய மறைமுகமான வருமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்டு ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும், மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் நல்ல வருமானங்கள் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் சின்ன சின்ன செலவுகள் தான் ஏற்படும். சரிங்களா? செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாபு பொறுத்தவரையும் 2 விதமாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கடினமாக உழைக்கிறவங்க, இன்னொன்று ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க, ஜாலியாக ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. சிலருக்கு என்னென்னா இவ்வளோ கடினமாக உழைக்கிறோம், நமக்கு பலனே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. சிலர் என்னென்னா இவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இல்லையா, அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த மந்த் உங்களுக்கு எப்படின்னா கடினமாக நீங்கள் உழைக்க போகிறீங்க, கடினமாக நல்லா உழைச்சி உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இந்த மந்த்து அப்படிப்பட்ட மந்த்து. ஓகே, இது ஜாப் போயிட்டுருக்கவங்களுக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மந்த்து சூப்பராக இருக்குது. வெளிநாடு மூலயமா நிறைய வாய்ப்புகள் இந்த மந்த்து உங்களை தேடி வரப்போகுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த மந்த்து சூப்பராக இருக்குது. அவங்களோட கல்வியில் நினச்ச இடத்த பிடிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அவங்களோட கரியரில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சூப்பரான மந்த் இந்த மந்த்து. இது பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் செகண்ட் ஹாஃபு. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அவங்களோட காதல் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இத்தனை நாட்களாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிரும். இந்த மந்த்து உங்களோட மேரேஜ் வரையும் கொண்டு போகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது எல்லாமே இந்த மந்தில் சக்ஸஸ் ஆகும். லாஸ்ட் ஒன், ஹெல்த்தை பொறுத்த வரையும் இந்த மந்தில் பெருசாக சாதகமாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை, தைரியம், எதையும் எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி போராடி வெற்றி அடைவீங்க இந்த மந்தில். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சின்ன சின்ன உடல் கோளாறுகள் தான் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் அலட்சியமாக விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் போதே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லியிருக்கேன், சிறு
சிறு பிரச்சனைகள் ஏற்படுதா, இம்மிடியேட்டாக நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மந்த் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இந்த மந்த் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்றம்ங்கும் போது ஓகே, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. தாழ்வுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த தாழ்வுங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம், அதுக்கான ஒரு ரெமெடி மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பரிகாரம்: இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் ஏற்றம் மட்டுமே நிறைந்து தாழ்வு அனைத்தும் விலகி இந்த மாதம் முழுவதும் வெற்றி அடைந்து சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 நவம்பர் மாத பொது ராசி பலன்களை பார்க்கலாமா? இந்த மந்த்து ஒரு பேலன்ஸ்டான மந்த். உங்களுக்கு ஃபேமிலி, ஹெல்த்து, ஃப்ரெண்ட்ஸு, ஹோமு, கரியரு, மணி எல்லாமே கிடைக்கும். ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலு இந்த மந்தில் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸும் வந்து இருக்கும். அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரெமிடிஸ்லாம் நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்களாலே இந்த மந்த்து உங்களுக்கு சூப்பரான மந்த்தாக அமைய போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், ஏன்னா வீடியோ எண்டில் இந்த மந்தில் ஃபேஸ் பண்ண போகிற ஸ்ட்ரகிள்ஸ்க்கான ரெமிடிஸ் சொல்ல போகிறேன். ஜாப்: உங்களோட வேலையை பொறுத்தவரையும் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம்னே சொல்லலாம். உழைப்பால் இந்த மாதத்தில் முன்னேற போறீர்கள்னே சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா, உங்கள் கூட வேலை செஞ்சிட்ருக்கவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இத்தனை நாட்களாக மறைமுகமான எதிரியாக இருந்தவங்க அனைவரும் இன்னுமேலுக்கு உங்கள் கண்ணுக்கு வந்து தென்பட போகிறாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. உங்கள் கூட வேலை செஞ்சிட்ருக்கவங்க தான் உங்களுக்கு எதிரியாக தென்படுவாங்களே ஒழிய உங்களோட மேல் அதிகாரிகள் யாரும் எதிரியாக தெரிய மாட்டாங்க. உங்களோட முன்னாடியே நான் சொல்லிட்டேன், உழைப்பால் முன்னேற போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அர்த்தம் இதுதான். நீங்கள் உழைக்கிற போடுற எஃபெக்டை பார்த்து உங்களோட மேல் அதிகாரிகளே கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து தொழில் பண்ணுறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பொறுத்தவரையும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திடீர்னு ஏதாவது சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுலாம் கொஞ்சம் தவறாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக சில முடிவுகளை யோசிச்சு எடுங்க. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை யோசித்து பொறுமையாக எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுகள் வந்து இதை மாதிரி இக்கட்டான சூழலில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு அவசர முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நிறுத்தி நிதானமாக இது சரியாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்து இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை பொறுத்தவரையும் மணி ஃப்ளோ சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். இந்த மாதம் வரக்கூடிய வருமானம் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. சாதாரணமாக இல்லை, உங்களை ஒரு நல்ல உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு நல்லா இருக்கும். இந்த மந்த்து ஃபுல்லாகவே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும், செலவுகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். செலவுகளை தவிர்த்துட்டு, விரைய செலவுகளை தவிர்த்துட்டு சேவிங் பண்ணுங்கள். சேமிக்கிறதே சிறந்த வழி. நெக்ஸ்ட்டு ஃபேமிலியை பொறுத்தவரையும் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. உங்களோட இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிய போகுது. உங்களோட குடும்பத்தாருடன் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வெகு நாட்களாக உங்கள் இல்லத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அது தள்ளி போயிட்டே இருந்தாலும் அது இப்போது நடக்கும். உங்கள் குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இப்போ கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிறதுக்கு சாதகமான ஒரு மாதம். நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு முன்னாடி இந்த லவ் மேரேஜ் பற்றி பேசிடலாம். ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காவீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காகிட்டு ஓகே இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே மேரேஜ் பற்றி யோசிக்கலான்ட்டு உங்களோட திருமணத்தை பற்றி யோசித்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி கொண்டு போயிருந்தால் அது திருமணத்தில் முடியும். இப்போ தான் கொண்டு போகிறீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதை இந்த மந்தில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்டு திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ரொமான்டிக்கான மாதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். ஏதாவது சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா அதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்னு உடனே அதை இமிடியேட்டாக முடிங்க. இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கண்டினியூ ஆகிற மாதிரியே இருக்கும்.
அதை அவாய்ட் மட்டும் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது, சாதகமான ஒரு மாதம். நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கோர் கண்டிப்பாக இந்த மாதம் எடுப்பீங்க. வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடுகளுக்கும் போவீங்க. செம்மையாக இருக்க போது உங்களோட கரியரில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு அடித்தளம் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, கடகராசிக்கு நவம்பர் மாத பொது பலன்களை பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகுதுன்னு சொன்னோன்னே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இந்த மந்த்து சில ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னோன்னே சேடாக இருப்பீங்க. சேடாகவே வேண்டாம். ஒரே ஒரு ரெமிடி மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மந்த். நவம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஸ்ரீ பஜ்ரங்க பானை தினமும் ஓதுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்வில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சந்தோஷம் எப்போதும் நிலைச்சி இருக்கும். வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்தாங்க தற்போது சிம்ம ராசியின் நவம்பர் மாத பொது பலனை பார்க்கலாம். அன்பு உள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத பொது பலன். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகுது. ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சது அனைத்தும் நடக்க போகுது, தொட்டது அனைத்தும் தொடங்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட்டு அதை விட டபுள் மடங்காக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களோட தொழிலில் மென்மேலும் நீங்கள் வளரப்போகுதுங்க. இந்த மாதம் அதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்க போகுது. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்காக அமைய போகுது இந்த மந்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜாப் போயிட்டுருக்கவங்களை பொறுத்தவரை இந்த மந்த்து சூப்பராக இருக்குது. ஜாப் போயிட்டுருக்கவங்கள ப்ரைவேட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு 2 பேருக்குமே இந்த மந்த்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சம்பளம் உயர்வு கிடைக்க போகுது, பதவி உயர்வும் கிடைக்க போகுது. சூப்பராக இருக்குது ஜாப் போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, காதலர்கள் அவங்களுக்கு இந்த மந்த்து ஒரு ஃபேவரபிளான மந்த்துன்னே சொல்லலாம். ரொம்ப நாட்களாக சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் விலகி இந்த மந்தில் உங்களோட பார்ட்னரை ரொம்ப லவ் பண்ண போகிறீங்க. ரொம்ப நாட்களாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டே இருக்கோம், இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மந்தில் அடுத்த கட்டத்துக்கு மேரேஜுங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்து நீங்கள் போக போகிறீங்க. ஆல்ரெடி மேரேஜ் பற்றி யோசித்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மந்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா மேரேஜ் எங்கள் டாப்பிக்கை டிசைட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சவாலாகவே இருக்கும். கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹெல்த்தை பொறுத்தவரை இந்த மந்த்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. கொஞ்சம் எப்போதும் உங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறத விட இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸை இன்டேக் பண்ணிக்கிங்க. ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? விழிப்புடன் இருப்பது கண்டிப்பாக நம்மளோட ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் விழிப்புடன் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் கேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையும் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் போடணும். நீங்கள் நிறையா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உழைக்கணும். நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி உழைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டு நல்லா படிக்கணும். படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் கண்டிப்பாக எடுக்க முடியும். இல்லை நான் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபாரின் போய் படிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த ஃபாரினுக்காக ட்ரை பண்ணும்போது ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்திங்கன்னா இந்த மந்தில் எண்டில் வந்து ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஓகே, தற்போது பொது பலன்கள் முழுவதும் பார்த்து முடிச்சாச்சு. இதில் எப்போதுமே ஏற்றம்ங்கும் போது நாம் எப்போதுமே சந்தோஷமாக எடுத்துப்போம், தாழ்வுங்கும் போது நம்ம எப்போதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் எடுத்துப்போம். அது நானாக இருந்தாலுமே சரி தான். இப்போது ஏற்றம் போது ஓகே, தாழ்வு அதை மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ரெமெடிஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு அந்த மந்த்தை வந்து நீங்கள் கடந்து வந்துடலாம்.
நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துருங்க. முடிஞ்சால் வந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வந்து இந்த பிராமணர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ தானம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? உள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாதத்தின் பொது பலன்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மந்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேவரபிளான மந்த்துனே சொல்லலாம். ஃபேமிலியோட ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒரு இத்தனை நாட்களாக இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் விலகி உங்களோட குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இந்த மாதத்தில் வந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. நிறைய மெமரபிளான மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது இந்த மெமரிஸ்லாம் லைஃப்லேயே மறக்க முடியாத மாதிரி ஒரு மெமரியாக இருக்கும் இந்த மந்த் உங்களுக்கு. அப்படி ஒரு மெமரபிளான ஒரு மந்த் இந்த மந்த்து சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு இந்த மந்த். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோவை பொறுத்தவரையும் இந்த மந்த்து ஃபேவரபிளான மந்த்தானு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபிளான மந்த்துன்னு தான் சொல்லுவேன். உங்களோட அந்த ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, நாம் தான் ஃபேமிலி, இந்த மணி, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒவ்வொரு இதாக பார்ட்டாக பிரிச்சுருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி அதில் இந்த மணி ஃப்ளோவை பொறுத்தவரை இந்த ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த மந்தில் இவ்வளோ பட்ஜெட்டில் வந்து நம்ம இந்த விஷயம் பண்ண போகிறோன்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம எல்லாமே முடிச்சிருவோமா, இந்த அமௌண்ட் நம்ம கையில் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அங்கே டிப்ஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க இந்த பட்ஜெட்குள்ளே நம்மளால் பண்ண முடியுமா, இந்த அமௌண்ட் நம்ம கையில் இருக்குமான்னு. ஆனால் அதை விட ஒரு மடங்கு எச்சாவே உங்கள் கையில் வந்து இந்த மந்த்து வந்து அமௌண்ட் இருக்கும். சூப்பரான மந்த் இந்த மந்த் உங்களுக்கு மணி பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு பிஸ்னஸ் பொறுத்தவரையும் இந்த மந்த்து ஃபேவரபிளான மந்தான்னு கேட்டிங்கன்னா இந்த மந்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் மட்டும் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பொறுத்தவரையும் ஒரு நல்ல பொசிஷன்லேயே இந்த மந்தில் இருப்பீங்க கண்டிப்பாக. இத்தனை நாட்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான ஒரு புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து கையாள்வீங்க இந்த மந்த். அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மந்த்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு மந்த்துனே சொல்லலாம். இத்தனை நாட்களாக அவங்கக்குள்ளே வந்து ஏதோ நானும் பிஸ்னஸில் இருக்கேன் அவங்களும் பிஸ்னஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த மந்த் அப்படி இருக்காரு, ஒரு ஃபேவரபிளான மந்த்தாகவே இருக்கும். நாம் வந்து இன்னும் நல்லா நம்மளோட பிஸ்னஸை வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு என்ன வழியோ அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி, பிளானுங்கிறத விட உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பேரும் ஒருத்தரை நல்லா பிலீவ் பண்ணுவீங்க இந்த மந்த். சூப்பராக இருக்கும். இப்போ இவ்வளோ பாசிட்டிவ் விஷயம் சொன்னோம் இல்லையா, ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்குது பிஸ்னஸ் பொறுத்தவரையும். நீங்கள் போய் ஒவ்வொரு சக்ஸஸையும் அடையும் போதும் பல சவால்களை எதிர்கொண்டு தான் வந்து ஒவ்வொரு சக்ஸஸையும் அடைவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மாதம் அவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் போடணும், நிறைய உழைக்கணும். உங்களோட ஸ்டடீஸ்க்காக நிறைய நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய படிக்கணும். அண்டு நான் வந்து ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்காகவும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மந்தில் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்காக இப்போயே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மந்த்லேருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். நிறையா அதுக்கான நல்ல ஒரு ஸ்கோர் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ்க்காக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். அதுக்கு இந்த மந்த் வந்து பெஸ்ட் மந்த். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மந்த்து ஃபேவரபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் கேர் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் உங்களோட ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் இது. கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிங்க. தண்ணி நல்லா குடிங்க, நிறையா வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸு சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குங்க. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் இந்த யோகாஸ் அப்புறம் வாக்கிங் இதெல்லாம் போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களோட ஹெல்த்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மந்த்து ஓவரால் வந்து உங்களுக்கு சூப்பர் தான். ரொம்பலாம் நெகட்டிவ் இல்லை, ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது. அதுக்குமே நம்ம இப்போ ஒரு ரெமெடி பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க இப்போ ரெமெடி பார்க்கலாம். ஓவரால் கன்னிராசின்னு பொது பலனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்போதுமே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம்ங்கும் போது ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும், தாழ்வுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இப்போ ஒரு பரிகாரம் மட்டும் சொல்கிறேன். நவம்பர் மாத தொடக்கத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே நிறைந்து தாழ்வு என்ற ஒன்று விலகி உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். பரிகாரம்: புதன்கிழமை அன்று உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் சிறப்பு வாய்ந்த ரத்தின கல்லான மரகத ரத்தின கல்லை உங்கள் சுண்டு விரலில் புதன்கிழமை அன்று அணிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் எப்போதும் ஏற்றம் மட்டுமே நிறைந்து இருக்கும். துலாம் ராசியின் நவம்பர் மாத பொது பலனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேமிலி பொறுத்தவரையும் இந்த மந்த் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஒரு மெமரபிள் மந்த்தாகவே இருக்கும். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஃபேமிலி பொறுத்தவரையும் ஒரு மெமரபிள் மந்த்தாகவே இருக்கும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாம் எப்போதும் ஒரு கணவன் மனைவிக்கிடையே நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே உடனே மறந்துடுவாங்க. ஆனால் எப்போயோ ஒரு டைம் ஹஸ்பண்ட் ஒரு முளை மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் ரொம்ப ஆசையாக சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன விஷயங்கள் எப்போ கேட்டாலும் அவங்க ஞாபகமாக வச்சுருந்து சொல்லுவாங்க. சண்டைகளை மேக்ஸிமம் மறந்துடுவாங்க. அந்த ஹாப்பினஸ், அந்த மெமரபிள் மூமெண்ட் மட்டும் எனி டைம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு மந்த்னே இந்த மந்த்து சொல்லலாம் ஃபேமிலியை பொறுத்த வரையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாப் போகிறவங்களுக்கு இந்த மந்த்து ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாட்களாக வேலையே இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மந்தில் கண்டிப்பாக வேலை இருக்கும். பயங்கர பிஸியான ஒரு மந்த்துனே சொல்லலாம் ஜாப் பொறுத்த வரையும். அதாவது பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பணிச்சுமைங்கிறத நீங்கள் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னா, வேலையே இல்லாமல் இருந்தேன் நான் இத்தனை நாளாக, பட் இந்த மந்தில் நல்ல வேலை வந்திருக்கு, நமக்கு நிறையா நல்ல வேலை வந்தால் தானே நம்மளால் நல்லா ஏர்னிங் பண்ண முடியும், அப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஒர்க் ப்ரெஷருங்கிறது வேறு, மென்டல் ப்ரெஷருங்கிறது வேறு. மென்டல் ப்ரெஷருங்கிறது ஜாபில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது தான் மென்டல் ப்ரெஷர். ஆனால் ஒர்க் ப்ரெஷரை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல வேலை இருக்க போது, அதனால் நல்லா ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதை மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு மந்த்து. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பொறுத்தவரையும் இந்த மாதம் ஒரு ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேவரபுளான மந்த்துனே சொல்லுவேன். சூப்பராக இருக்க போது. உங்களோட தொழிலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. நீங்கள் சூப்பரான மந்த்து. உங்களோட பிஸ்னஸ்க்கு மென்மேலும் வளர்கிறதுக்கான ஒரு அடித்தளம் இந்த மாதத்தில் தொடங்குவீங்க. அது எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகும். முக்கியமாக ஏதாவது பிஸ்னஸ் மூலயமா நீங்கள் ஏதாவது சுற்றுலா பயணம் மேற்கொள்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வெளியூர், வெளிநாடு, இல்லை வெளி மாநிலம், அதர் டிஸ்ட்ரிக், ஏதாவது ஒரு லாங் ட்ரிப்பு பிளான் பண்ணுவீங்க. அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பையும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்க போகுது பிஸ்னஸ் பொறுத்தவரையும் இந்த மந்த். அண்ட் முக்கியமாக தொழில் பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி வாகை சூட போகிறது நிச்சயம். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி ஃப்ளோவை பொறுத்தவரையுமே இந்த மந்த்து ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் இருக்கும். என்னடா திடீர்னு நல்லா சொல்லிகிட்டே இருந்து இப்போ ஸ்ட்ரகிள்ஸுங்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ எண்டில் அதுக்கான ரெமெடிஸ் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இந்த மாதத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரையும் பண வரவு சூப்பராக இருக்க போகுது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஜாப் பொறுத்தவரையும் நல்லா வேலை இருக்க போகுது. பிஸ்னஸ் பொறுத்தவரையும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. அப்படிங்கும்போது நம்ம கையில் நல்ல பணம் இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அது ரெண்டுத்தில் நான் ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொல்லியிருந்தால் தான் நீங்கள் பயப்படணும். அது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக பணம் கையில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மணி ஃப்ளோ நல்லாவே இருக்க போகுது இந்த நவம்பர் மந்தில். பட் ஒரே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, பணம் உங்கள் கையில் அதிகமாக இருக்கும்போது சின்ன விரை செலவுகள்லாம் பண்ணுவீங்க. தவிர்க்க முடியாத செலவுகளை பார்த்துக்குங்க. தேவையில்லாத வெட்டி செலவுகள்லாம் முடிஞ்ச வரையும் இப்போலேருந்து தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பேட் டைம் வரும்போது நமக்கு அந்த சேமிப்பே சிறந்த வழின்னு சொல்லுவாங்க. அந்த சேமிப்பு நமக்கு கை கொடுத்து நம்மளை காப்பாற்றும். அப்போ போயிட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நல்ல டைம் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது எப்போதும் நல்ல விஷயம். நாம் அதை யூஸ் பண்ணிக்காமல் அந்த டைமில் தேவையில்லாத வெட்டி செலவுகள் பண்ணிவிட்டு அந்த டைமை விட்டுட்டோம் அப்படின்னா கெட்ட நேரத்தில் அப்போ தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது. அதனால் முடிஞ்ச வரையும் சேமிக்க பாருங்கள். சேமிப்பு தான் சிறந்த வழி உங்களோட வாழ்வின் முன்னேற்றத்துக்கு மிக உதவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மாதம் ஃபேவரபுளான ஒரு மந்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய எஃபெக்ட் போடணும் இந்த மாதத்தில்.
நிறைய கடின உழைப்பு கண்டிப்பாக படிப்புக்காக. எப்படி நாங்கள் மாணவர்கள் எதுக்காக கடினமாக உழைக்கணும்னு கேட்டிங்கன்னா, படிப்புக்காக கடினமாக உழைங்க. அடுத்த மாதம் எக்ஸாம் வருது, இல்லை 3 மாதம் கழிச்சு எக்ஸாம் வருதுன்னா, இந்த மாதம் உங்களுக்கு வந்து கடினமாக ஒரு உழைக்கிற மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களோட மார்க்ஸ்க்காக நீங்கள் கடினமாக உழைங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராசஸ்க்காக நிறைய எஃபெக்ட் போட்டு அதுக்கான வேலைகளை பாருங்கள். ஏதாவது எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணணும் நான், அதுக்காக இப்போலேருந்தே வந்து நிறைய டைம் இருக்குது அப்படின்னா எஃபெக்ட் போட்டு நீங்கள் எக்ஸாம் கிட்ட பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாமல் இப்போலேருந்தே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து கடினமாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஸ்கோரை வந்து அடைய முடியும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்கணும் இருக்குது, அடுத்த மாதம் வந்து உங்களோட படிப்பில் கவனச்சிதறல், சின்ன சின்ன தடைகள், தாமதம், இதை மாதிரி விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம முன்கூட்டியே கடினமாக உழைச்சி படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பெருசாக ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை அடுத்த மாதம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த மந்த் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால டைம் இருக்கும்போதே நல்லா படிச்சுக்கிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து, ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மாதம் ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை. உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபீவர், காஃபு, சம் பாடி பெயின்ஸ் இது மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதுக்காக நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு செக்கப் போயிட்டு வரது பெட்டர். ரொம்ப பெருசாலாம் கொண்டு போகாது, சின்ன சின்னதாக கொஞ்சம் இது மாதிரி உங்களை டயர்டாகும். அதுக்கு சிறந்த வழி வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, வாக்கிங்கு அண்டு ஹெல்த்தி ஃபுட்ஸு. அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த மந்த் ஃபுல்லாக ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவே பெஸ்ட்டு சொல்யூஷன் தான். எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபீவர், காஃபு, சம் பாடி பெயின் இது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் மெடிசன் எடுத்துக்கோங்க. பெருசாக கொண்டு போக டெம்பரவரியான இது மாதிரி சின்ன சின்னதானது உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பயப்பட வேண்டாம். ஓகே, இப்போது துலாம் ராசியின் நவம்பர் மாத பொது பலனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏற்றம்ங்கும் போது எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருந்திருக்கும், தாழ்வுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கான ரெமிடிஸ் மட்டும் சொல்கிறேன். அதை நவம்பர் மாத தொடக்கத்துலேயே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வு முழுவதும் ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும். வாங்க இப்போ பரிகாரம் பார்க்கலாம். பரிகாரம்: நவம்பர் மாத தொடக்கத்திலிருந்து சனிக்கிழமை அன்று சனி பகவானை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும். அன்பு உள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, வாங்க நாம இப்போ 2024 நவம்பர் மாத பொது பலன்களை பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு கேட்டால் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் சாதகமாகவே இருக்கும். இந்த மாதம் உங்களை டாப்பில் கொண்டு போய் வைக்க போது, சூப்பராக இருக்க போது. வாங்க அடுத்தடுத்த பலன்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ தான். மணி ஃப்ளோவை பொறுத்தவரை இந்த மந்த் ஒரு ஃபேவரபுளான மந்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேவரபுளான மந்த்து தான் இந்த மந்த்து. உங்களுக்கு நல்ல பணவரவு அதிகரிக்க போகுது. வருமானத்தில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் அடைய போறீர்கள். இந்த மாதம் முழுவதும் பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் அனைத்தும் உங்கள் கைக்கு வந்து சேரும். நிதிநிலை, அதாவது இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இந்த மந்த்து சூப்பராக இருக்குது. நல்லா வெற்றி மேல் வெற்றி அடைய போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மந்த்னே இந்த மாதம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். உங்களுடைய இல்லத்தில் இன்பம் பெருக போகிறது. திருமணமானவர்களை பொறுத்தவரையும் கணவன் மனைவி இருவருக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு இடையில் அந்யோன்யம் பெருகி உங்கள் இல்லத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கவங்களை பொறுத்தவரை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்க போது. உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு முழுவதும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகிறது. பல மாதங்களாக நீங்கள் உங்களோட ப்ரமோஷனுக்காகவும் உங்களோட இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் நிறைய உழைச்சிருப்பீங்க. அதுக்கான முழு பலன் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா முழு சப்போர்ட், உங்களோட மேலதிகாரிகளோட முழு சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குங்கும் போது கண்டிப்பாக அதுக்கான கடின உழைப்போட பலன்களை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஷோராக எதிர்பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட், கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்க போது. உங்களோட தொழிலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர போகிறீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய புதிய வாய்ப்புகள் வந்து ஏற்பட போகுது. உங்களோட தொழிலை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து பல முடிவுகளை எடுக்க போகிறீங்க இந்த மாதத்தில். அதனால் உங்களோட தொழில்
பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னே வச்சுக்கிங்களேன். உங்களோட தொழிலை பொறுத்தவரையும் இந்த மாதம் ரொம்ப 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 சாதகமாக இருக்க போது. ஆல் தி பெஸ்ட், அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. நீங்கள் இந்த வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த சுற்றுலா பயணம் மாதிரி மேற்கொள்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே போயிட்டு நிறைய ஆடம்பரமான பொருட்களை வந்து வாங்கி அதை அனுபவிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த மாதத்தில். கொஞ்சம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை. நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஆனால் படிப்பு பொறுத்தவரையும் சில ஆடம்பரமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது அது உங்களோட படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால முடிஞ்ச வரையும் உங்களோட படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமாகவே இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நாம் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் வந்து எப்போதுமே சின்ன சின்ன கவனம் இருக்கணும். அதனால நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல உணவு எடுத்துக்குங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்குங்க. உடற்பயிற்சி தினமும் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் டெய்லியும் பண்ணுங்கள். உங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன கவனம் மட்டும் எப்போதும் பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாருக்கும் நான் எப்போதும் சொல்கிறது தான். நீங்களும் இதை கடைப்பிடித்தீர்கள் என்றால் உங்களோட ஆரோக்கியத்தில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓவரால் விருச்சிக ராசியின் நவம்பர் மாத பொது பலன்களை நாம் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் எப்போதுக்குமே எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஏற்றங்கும் போது சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும், தாழ்வுங்கும் போது வருத்தம் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமே நல்லாவே இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரெமெடி மட்டும் சொல்கிறேன், இதை மட்டும் பண்ணுங்கள். இன்னும் சூப்பராக உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும், தாழ்வு என்பது ஒளிந்திருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கான பரிகாரம்: நவம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே ஸ்ரீ துர்கா கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி பாராயணம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும். அன்பு உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத பொது பலன். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு தொடங்கும் போதே நல்ல பண வரவு, மனதில் ஒரு நிலையான அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் பெருக போகிறது. இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நல்ல விஷயங்கள் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பொன், பொருள், வீடு, மனை, வண்டி, வாகனம். முக்கியமாக காதலித்து வருபவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதம் என்றுனே சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் ரொம்ப நாட்களாக காதலிச்சிட்ருக்கீங்க. எங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்குமே ஒழிய மேரேஜுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நாங்கள் இன்னும் வந்து எதுவும் யோசிக்கலை, அதை பற்றி எந்த இதுவுமே நாங்கள் திங்க் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த்து அதை பற்றி உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணலாம். பண்ணிட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகலாம். பேரண்ட்ஸ் கிட்டேயும் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மேரேஜுங்கிறதுல லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் மந்த்துனே சொல்லலாம். இந்த மந்த்து ஒன்று மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மந்தில், இல்லை மேரேஜ் டேட்டே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி இந்த மந்தில் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையாவே இருக்குது உங்களுக்கு. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதம்னே சொல்லலாம். ரொம்பவே சாதகமாக இருக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் சாதகம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் உட்காந்து நல்ல முயற்சி எடுத்து படிப்புக்காக கடின உழைப்பு போட்டு நல்லா படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும். நீண்ட பயணம் செல்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து இந்த வெளிநாடு வேலைக்காகவோ இல்லை வெளிநாடு போய் படிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் இன்னும் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா
கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீண்ட பயணம் மேற்கொள்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறனால நீங்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அது படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கவங்களை பொறுத்தவரையும் இந்த மந்த்து ஃபேவரபிளான்னு கேட்டிங்கன்னா 50-50% தான். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஏன் ஜாபே இல்லாதவங்களுக்கு ஜாப் கூட கிடைக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் கேட்பீங்க எங்களுக்கு இதை விட வேறு என்னென்னு வேணும்னு. இதெல்லாம் நிலச்சி இருக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் கம்முன்னு அமைதியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி போகாமல் இருப்பீங்க. உங்களோட ஜிஎம்ஓ யாரோ கால் பண்ணி என்னப்பா வரலையா அப்படின்னு கேட்பாங்க. வரலை அப்படின்றீங்க ஒரு வார்த்தையில். ஓ வேலைக்கே வரல போலக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஃபோனை வச்சுருவார். அதுக்கப்புறம் ஐயோ நான் வேலைக்கு வரலன்னு சொல்லுங்க, இன்றைக்கி வரலன்னு சொன்னங்கன்ட்டு. ஆனால் அவர் வேலைக்கு வரலன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒன்று வேறு ஆளை ரெடி பண்ணியிருப்பார், இல்லைனா அந்த வேலையை அவரே செஞ்சுருப்பார். அதை மாதிரி ஏதாவது ஒரு சொதப்பலான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேசுகிறதுல மட்டும், இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன், ஆனால் அது வேறு மாதிரி கூட நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க கூடயா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக யாருக்கிட்டே இருந்தாலும் பேசு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பொறுத்தவரையும் இந்த மந்த்து ஒரு ஃபேவரபிளான மந்தான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஜாப் போயிட்டுருக்கவங்களுக்கு எப்படி சொன்னனோ அதே தான், 50-50 தான். எல்லாமே நல்லா நடக்கும், ஆர்டர்லாம் கிடைக்கும், நிறைய கிளைண்ட் வருவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் பேசுகிற விஷயத்தினால உங்களோட கிளைண்ட்டோ இல்லை அந்த ஆர்டரோ மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக மட்டும் பேசுங்க. அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அவங்களோட கனெக்டில் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கணும். இல்லைனா அவங்க பேசுகிறது சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து போகிறது அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இன்னும் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பொறுத்தவரை இந்த மந்தில் பெருசாக ஒன்றும் ஃபேவரபுளாக இல்லை. பட் இருந்தாலும் திருமணத்தை பற்றி நீங்கள் ஏதாவது யோசிக்கணுன்னா தாராளமாக இந்த மந்தில் யோசிக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு மாதம்னே சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் ஒன்றும் பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. என்ன ரீசன்னா, கொஞ்சம் உங்களோட பார்ட்னரோட சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் தனுசு ராசி பெண்களாக இருந்தால் உங்களோட ஹஸ்பண்ட் ஏதாவது கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கும். தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் உங்களோட மனைவி உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தனுசு ராசி நேயர்கள் வந்து உங்களோட பார்ட்னரோட வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, காம்ப்ரமைஸாக போயிடுறது பெட்டர். முடிஞ்ச வரையும் எல்லாத்துக்கும் சரின்ட்டிங்கனாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வந்துடும். கொஞ்சம் ஃபேமிலியில் மட்டும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது வந்து ஒரு சின்னது தான், ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு ஓவராக டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக டென்ஷனாக எடுத்துக்காமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போனீங்கனாலே இந்த மந்த்து வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பொறுத்தவரையும் இந்த மந்த்து ஃபேவரபிளான்னு கேட்டிங்கன்னா 50-50% தான். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கும். இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் பெருசாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. நான் எப்போதுமே எல்லாருக்கும் சொல்கிறது தான், எப்போதுமே முன்னெச்சரிக்கை ரொம்ப முக்கியம். தண்ணீர் நல்லா குடிங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்குங்க. இதுவே இந்த மாதத்துக்கு உங்களுக்கு போதுமானது தான். இந்த 50%ங்கும் போது பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் நலம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓவரால் தனுசு ராசியின் நவம்பர் மாத பொது பலனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்போதுமே நமக்கு ஏற்றம் நிறைந்திருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும், தாழ்வுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை இந்த மாதம் முழுவதும் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்நாள் முழுவதும் ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும். பரிகாரம்: இந்த நவம்பர் மாதம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும். அன்பு உள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, வாங்க நவம்பர் மாதத்தின் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு மாதம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பொறுத்தவரை இந்த மந்த் ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. நிறையா முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்க போகிறீங்க. தொழில் ரீதியான சில மாற்றங்களை நீங்கள் வந்து காணலாம். உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுங்கிறத பற்றி சில டிசிஷன்ஸ் இந்த மந்தில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது வந்து ரொம்ப சாதகமான டிசிஷனாக இருக்கும். தயங்காமல்
ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி எடுங்க, வெற்றி பாதை நிச்சயம் எட்டுவீர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பொறுத்தவரை இந்த மந்த் ஃபேவரபிளான்னு கேட்டிங்கன்னா ஷோராக ஃபேவரபிள் தான். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு வேலையில் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது, ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லேயே போயிட்டுருக்கு இந்த ஜாப் அப்படின்னா இந்த மந்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? வேலை மாற்றம் தேவைன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான இந்த மந்த்து ஃபேவரபிளான ஒரு மந்த்துன்னு வச்சுக்கிங்களேன். சூப்பராக இருக்க போது. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை இந்த மந்த்து சாதகமாக இருக்கும்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களோட காதல் வாழ்க்கை இன்னும் வலுப்பெற போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இத்தனை நாட்களாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே விலகி இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டை நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அடுத்த கட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த லவ்வுக்கு அப்புறம் மேரேஜ். இத்தனை நாட்களாக அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அடுத்து உங்களோட காதல் வாழ்க்கையோட அடுத்து ஆதாயமாக உங்களோட மேரேஜ் பற்றி யோசிப்பீங்க. உங்களுக்குள்ளே இத்தனை நாள் யோசிக்கலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் அது மேரேஜ் வரையும் கொண்டு போகிறதுக்கான அடித்தளத்தை இந்த மந்தில் போடுவீங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் மேரேஜ் பற்றி ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அளவுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மந்தில் வந்து ஃபேவரபிளாக இருக்குது இந்த மந்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப் பொறுத்தவரையும் ஃபேவரபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இந்த மாதத்தில் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழ போகிறீங்க. இந்த மந்த்து அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு இருக்க போது. நல்ல ரொமான்டிக்கான மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது உங்களோட லைஃப் டைம் ட்ராவலில் இந்த மந்த்து மட்டும் பர்டிகுலராக ரொம்ப நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் மறக்க முடியாத நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணியிருக்க போகிறீங்க. அதை மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதம் இந்த மாதம். ஹாப்பியாக உங்களோட குடும்பத்தோட வாழ போகிறீங்க. உங்களோட இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது இந்த மாதத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம். ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் வந்து பெற போகிறீங்க. உங்களோட அடுத்த எக்ஸாமுக்கு இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை எடுங்க. நிச்சயம் வந்து ஃபாரினுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கல்வியில் நல்ல 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 வெற்றிகளை வந்து அடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அடித்தளத்தை இந்த மந்த்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த மந்தில் நீங்கள் ஏதாவது விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம்னே இந்த மாதம் உங்களுக்கு சொல்லலாம். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி ஃப்ளோவை பொறுத்தவரை இந்த மந்தில் ஃபேவரபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். நல்ல பண வரவு இருக்கும். சரிங்களா? இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வந்து நடக்கும். ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்து சேரவே இல்லை அப்படின்னா இந்த மந்தில் நிச்சயம் வந்து அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஏதாவது பணம் இந்த மந்தில் மணி ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னா முடிஞ்ச வரையும் சேவிங் எல்லாமே சேவிங் பண்ணுறதுக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் எப்போதுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களோட சேமிப்பு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்குது. அதனால் செலவுகளை முடிஞ்ச வரையும் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து சேமிக்கிறதே சிறந்த. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு வேறு ஸ்டேட்டுக்கு வேறு ஊருக்கு போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்லேருந்து வேறு ஜாப்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் வந்து ஒரு ஊரில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க ஃபேமிலியோடு அப்படின்னா வேறு ஊருக்கு வெக்கேட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையா இருக்குது இந்த மந்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம். உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் சரியாயிடும். சரிங்களா? இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காம்போவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த மாதத்தை தயவு செய்து பயன்படுத்திக்கிங்க. இதுவரையும் நான் சொல்லியிருக்க ராசி பலன்களில் இந்த மாதத்தில் வந்து இப்படி ஒரு பாசிட்டிவான வந்து பலன் வேறு எந்த ராசிக்கும் இல்லை. மகர ராசிக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்குது. மற்ற எல்லா ராசிக்குமே ஒரு 75% 80% தான். பட் வந்து 100% இருக்கிற ஒரே ஒரு ராசின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் காம்போ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மட்டும்தான். இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்துக்கக்கூடிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே இந்த மந்த்து சூப்பராக இருக்கும். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, ஹெல்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறது, அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் அன்டைமில் சாப்பிட்றது, நான் போயிட்டு இதை மாதிரி சண்டை போடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், வீம்புக்கு பேசுகிறது, தேவையில்லாமல் பிரச்சனைகளில் நாமளே போயிட்டு இன்வால்வ் ஆகிறது, அதை மாதிரியான விஷயங்கள், அந்த வீண் வம்பு வீண் கோபம் இதை மாதிரியான விஷயங்கள், அதாவது உங்ககிட்டேருந்து எந்த இதை மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துச்சுனாலே இந்த மந்த்து 100% உங்களுக்கு சூப்பரான மாதம். ஓகே, நவம்பர் மாதம் மகர ராசியின் பொது பலன்களை சொல்லி முடிச்சாச்சு. எப்போதுமே ராசி பலன் சொல்லி முடித்தோடனே எல்லா ராசிக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் 100% பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும். உள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாதத்தின் பொது பலன்களை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது. முதலாவதாக நம்ம பார்க்க போவது என்றால் பண வரவை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அபரிவிதமாக இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கும், நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணத்துக்காக காத்து கொண்டு இருக்கீங்க என்றால் நிச்சயம் உங்கள் கையில் அந்த தொகை வந்து சேரும். வெகு நாட்களாக ஏதேனும் சொத்துக்களை வாங்குவதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, தடங்கள் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெறுவீர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் ஒரு சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இருப்பினும் நீங்கள் ஒரு சில விஷயத்துக்காக ரொம்ப முயற்சி எடுப்பீங்க, உங்களோட கடின உழைப்பை போடுவீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த மாதத்தில் வந்து அதிகமாக எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த விஷயம் இந்த மாதம் இறுதிக்குள்ள நிச்சயம் நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபாரின் கண்டிப்பாக போவீங்க. அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். ஆனால் முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது, அதுக்கான வேலைப்பாடுகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதான் போவோம்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு பிடிச்சி போக மாட்டீங்க, ஃப்ளைட்டு உங்களை விட்டு போயிடும். நீங்கள் பாட்டுக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான். அதனால் அந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லை வெளிநாட்டு வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வேலைப்பாடுகளை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் ஜாபு, தொழில் ரீதியாக இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. அந்த நல்ல முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அந்த முடிவுகள் வந்து இந்த மாதத்தில் ஒரு அடித்தளமாக இருக்கும். சரிங்களா? தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு மாதம். வியாபாரம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும், சின்ன சின்ன சவால்களை வந்து சந்திக்க நேரிடும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன விஷயத்துக்காக, ஆல்ரெடி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும், என்ன விஷயத்துக்காக உங்களோட ஆர்டர்ஸ் ஏதாவது எடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து புதுசாக உங்களோட வியாபாரத்தை வந்து புதிய ஐடியாஸ் ஏதாவது பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன சவால்களில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது கடைசியில் வந்து வெற்றி பெறுவதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த யோசனையும் நெகட்டிவ் தாட்ஸுமே உங்களுக்கு வந்து வேண்டாம். நல்லாவே இருக்கும் இந்த மாதம் வந்து பிஸ்னஸ் பொறுத்த வரையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஃபேவரபுளான மந்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஃபேவரபுளான மந்த்து தான். ஆனால் அது எப்படி ஃபேவரபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யாமல் பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அல்லது
ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு எங்கேயாவது வேலைக்கு போகலாங்கிற மாதிரி பிளான் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, சேஞ்ச் பண்ணலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன், பயமாக இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு யாராவது யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா தயவுசெய்து மாறிக்கலாம் தாராளமாக. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டைமில் வந்து தாராளமாக உங்களோட வேலையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாபில் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மந்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாப் அமையினா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒர்க்கு வந்து இந்த மந்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை இந்த மந்த் ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த காரணத்தினால கொஞ்சம் பொறுமையாக வந்து கையாளுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா திடீர்னு சடனாக வந்து அவங்க உங்கள் மேலே கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு வந்து பயம் வந்துடும், ஐயோ ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துடும். ஆனால் அதை வந்து ரொம்ப ஓவராக ஃபியர் ஆகிக்காதீங்க, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. அதனால் அதை ஸ்மூத்தாக கொண்டு போங்க, ஒரு பிரச்சனையும் ஆகாது. கோவப்படுறாங்களா, சரி ஓகே, என்ன விஷயத்துக்காக கோவப்படுறாங்களோ அதை அமைதியாக கேட்டுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப் பொறுத்தவரை இந்த மந்த் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் சில சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட வீட்டார்களிடமோ அல்லது உங்கள் துணையிடமோ சில வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் வந்து உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு பண வரவு இருக்குமோ அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும். முடிந்த வரையும் சேமிக்க பாருங்கள். சேமிப்பதே சிறந்த வழி என்று ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நமக்கு டைம் நல்லா இருக்கும்போது தான் கொஞ்சம் மணி ஃப்ளோ இருக்கும். டைம் ரொம்ப நல்லா இல்லைன்னா சுத்தமாக மணி ஃப்ளோ இருக்காது. அப்புறம் நமக்கு டைம் நல்லா இல்லாத டைமில் வந்து பணம் வராதாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த டைமில் அந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முடிந்த வரையும் உங்கள் குடும்பத்தாரிடம் கோவப்படாதீர்கள். ஏன் கோவப்படுவீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த செலவுகளை ஏற்படுத்துறதே அவர்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரையும் இறுக்கி பிடிச்சி கொண்டு போக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் தொடங்கிய முதலே உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த மாதம் தொடங்கியத்திலிருந்தே பலவீனமாக இருப்பது போல் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. நான் எப்போதும் எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க, நல்லதே நிலைங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே பெருசாக உங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படாது. கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே வந்து இந்த மந்தில் வந்து உங்களுக்கு வேறு எந்த ஒரு உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்படாது. ஆனால் இந்த ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான், மாதம் தொடங்கும் போது மட்டும்தான் அப்படி இருக்கும். சரிங்களா? ஆனால் மாதம் முடியும் போது லாஸ்ட்டு ஒரு 15 நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நோயினால் வந்து அவதிப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வந்து முடியும் போது அந்த நோய்கள் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் ஒரு நல்ல சாதகமான மாதம்னே சொல்லலாம். என்னடா ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு சொல்லிட்டு சாதகமான மாதம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்போதுமே வந்து ஏற்றம் தாழ்வுங்கிறது இருக்கிறது தான். நம்ம ஏற்றங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவோம், தாழ்வுங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் தான். அது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிறது தான். அது எனக்காக இருந்தாலுமே சரி. அதனால நான் இப்போ வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன், எல்லா ராசினருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை இந்த மாதம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும். பரிகாரம்: இந்த மாதம் முழுவதும் ஸ்ரீ விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்றமும் நிலைத்து இருக்கும். இந்த